ஆமென். நம்ம இந்த நாள்ல வாசிக்கலாம். அதே 19வது அதிகாரத்தில் 11, 12 வாசிக்கலாம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆமென். நம்ம வாசித்துதான் இந்த 19வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் 7வது வசனத்தில் சொல்லுது, குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். அது கர்த்தருடைய சாட்சி, சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம வரிசையா வாசிக்கும் போது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய காரியங்கள், இவைகளெல்லாம் வேதத்தை, வசனத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க இருக்கேங்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளால்? வசனத்தினால், தேவனுடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வேதத்தினால், கர்த்தருடைய நியாயங்களால், கர்த்தருடைய கற்பனைகளால். ஆமென். ஆமென். பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதான கர்த்தருடைய வசனத்தினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? எச்சரிக்கப்படுகிறோம். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதுக்கு அப்படின்னா, நம்மளை எச்சரிக்கிறதுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஆற்றுகிறதற்கு, நம்மளை தேற்றுகிறதற்கு அப்படின்னு எங்கேயுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம என்ன செய்யுமா? சத்தமா சொல்லுங்க. எச்சரிக்கிறது. எச்சரிக்கப்படுகிறேன். எவைகளை? கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனத்தை, கற்பனையை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. சொல்லுங்க. மிகுந்த பலன் உண்டு. என்ன உண்டா? மிகுந்த. எச்சரிக்கப்படுகிறதான காரியத்தை, ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கிறார், ஒரு வசனத்தை கொடுத்து எச்சரிக்கிறார், ஒரு வார்த்தையை சொல்லி எச்சரிக்கிறார் என்றால் அது எதற்காக எச்சரிக்கிறாரா? கை கொள்ளும்படி, நீ கீழ்ப்படியும்படி, அப்படி அர்த்தம். அதை நாம் செய்யும்படி. ஆமென். ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வசனத்தை கொடுக்கிறேன், நான் வசனத்தை எழுதி உனக்கு கொடுத்திருக்கிறேன், இப்படின்னா இப்படி, அப்படின்னா அப்படி அப்படின்னு உனக்கு எச்சரிக்கை தான் கொடுப்பாரு. எச்சரிக்கை கொடுக்கிறது எதற்கு அப்படின்னா, நீ கீழ்ப்படிந்து கை கொண்டு அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவர் எச்சரிக்கை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், பிரசங்கங்களின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கையை உணர்ந்து, அந்த எச்சரிக்கையை நம்ம சரியா புரிந்து, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கையை நம்ம எச்சரிக்கையா இருந்து அதை கவனித்து இருப்போமானால்
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்கிற காரியத்தை தான் தன் பின்னாடி வர்ற 12வது வசனத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? இன்னும் உச்சரிப்போட வாசிக்கணும். தன் பிழைகளை உணருகிறவன் யார்? யார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல வசனமானது, இந்த கர்த்தருடைய வேதமானது, தேவனுடைய எச்சரிக்கையான வார்த்தையானது யாருடைய பிழைகளை உணர்த்தும்? தன்னுடைய பிழைகளை. என்னுடைய பிழை. வசனம் சொல்லுகிறது தன், ஆனா நான் சொல்லும் போது என்னுடைய பிழை. யாருடைய பிழை? இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கை பொதுவா வருது, ஆனா உணர்த்துகிற பிழை யாருடைய பிழை? என்னுடைய பிழை. எல்லாரும் தன் தன் பிழையை. அங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யார்? ஏன் இப்படி எழுதியிருக்கிறது? தன்னுடைய பிழைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எழுத வேண்டியதுன, அப்படி ஆலோசனை எழுத வேண்டியது. ஆலோசனை எழுத யார்? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது, கர்த்தர் ஒரு காரியத்தை வசனத்தின் மூலமா சொல்லும் போது பெயர் சொல்லி சொல்ல மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? ஐசக்கு, ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டார். காமனாத்தையும் சொல்லுவார், புத்தம் பொதுவாத்தையும் சொல்லுவார். ஏன்னா வசனம் எல்லாருக்கும் உரியது. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் உரிய வசனமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வரும்பொழுது எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டு என் பிழை, என்னிடத்தில் அந்த பிழை, என்னிடத்தில் அந்த தவறு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நான் என்ன ஆராயணும்னு தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு மக்களுடைய மனநிலைமை எல்லாமே மற்றவர்களை ஆராய்கிறதுலையே தான் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்லிக்க தன் பிழைகளை. சொல்லுங்க, தன் பிழைகளை. அப்படி கூட சொல்ல வேண்டாம், என் பிழைகளை. என் பிழைகளை. எனக்குள்ள இருக்கிற பிழையை நான் பார்க்க, எனக்குள்ள இருக்கிற பிழைகளை பார்க்கணும் சொல்றாரு. நமக்குள்ள இருக்கிற பிழைகளை நாம அறிந்தா அதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு எடைபடுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து, கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிச்ச உடனே அல்லது கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி வந்த உடனே அது நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய காதுக்குள்ள போய் நம்முடைய சிந்தையில வந்த உடனே இந்த வசனம் அந்த அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கிற பிழைய கரெக்டா என்ன செய்யுது? சொல்லுதுன்னு நீ யோசிச்சேனா சாத்தான் உன்னை எப்படி திசை திருப்புறான்? கர்த்தருடைய வார்த்தைய எனக்குன்னு எடுக்காம மற்றவர்கள் கரெக்டா சொல்றாரு பாருங்க. அந்த அந்த அவங்க தான் இப்படி இருக்காக, அவங்களுக்காக தான் இன்னைக்கு பிரசங்கமே. யாருக்காக? யாருக்காக? அவங்களுக்காக. சொல்லுங்க, யாருக்காக? அவங்களுக்காகத்தான். அவங்களத்தான் கர்த்தர் இன்னைக்கு போடு போடுன்னு போட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அடியோ அடியோன்னு அடிச்சார் பாருங்க. அவங்க உணர்வே இல்லாம இருக்காங்க. நீ உணர்ந்த அவளை அவன் உணர போறான். கர்த்தர் பேசுறது அவங்களோடங்கிறது இல்லை, எல்லாரோடையும் தான் பேசுறாரு, என்னோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்லா தெரிஞ்சுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பேசிக், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடையதான அடிப்படையை நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகளை உணர்றதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்குள்ள வளரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருக்குள்ள வளராம அப்படியே கரண்டு போய் கிடக்குறீங்களா? கிறிஸ்துவனுடைய காரியத்துல என்னால எழும்பவே முடியல, என்னால முன்னேறவே முடியல, ஒரே பேக் ஸ்லைடா இருக்குது, ஒரே பின்மாற்றமா இருக்குது, ஜெபமே பண்ண முடியல,
அல்லது தேவனோடு உறவே தெரியல, தேவ பிரசன்னம் தெரியல, தேவனுடைய வழிநடத்தல் தெரியல, தேவனுடைய உணர்த்துதல் தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னா நீங்க தேவனுடையதான வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லது உங்களுக்குன்னு எடுத்துக்கிடல. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இங்க பார்க்கணும். இல்லாட்டி எஞ்சி நின்று கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, வசனத்தை கேளுங்க. கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், ஒரு மாதிரி கண் அசருதுன்னா எஞ்சி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த அவங்கள முடியலைன்னு எஞ்சி நின்று என்ன செய்யறாங்க, வசனத்தை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா பிசாசுனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, யாருக்கோ சொல்றாரு, யாருக்கோ சொல்றாரு. அதுதான் பிசாசுனுடைய தந்திரம். பேசப்படுகிற வார்த்தைகள் யாரை நோக்கி வருகிறது? என்னத்தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்குள்ள இருக்கிற பிழைகளை உணர்த்தும்படி தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அப்படிங்கிற சிந்தையவே தூக்கி தூரத்துல போட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே இருக்கும். பாத்துக்கங்க, ஒரு நாளும் அதுல கனிகள் உண்டாகாது, ஒரு நாளும் சுபாவ மாற்றம் உண்டாகாது, ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமானது நம்முடைய வாழ்க்கையில வராது, வளர்ச்சி இருக்காது, வெளிப்பாடு வராது, தேவனோடு தொடர்பு இருக்காது, தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது உடனடியாய் திறந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே இது எனக்குள்ள இருக்குது, என்னை உடனடியாய் நீங்க உணர்த்துறீங்க, நான் அதை என்ன செய்கிறேன், அறிக்கை செய்து சரிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிழையவே உணர முடியல. சில பேர், நான் இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது கூட எனக்குள்ள எனக்கு ஒரு சிலரை பார்க்கும்போது, எத்தனை முறை வான் பண்ணினாலும், எத்தனை முறை தனிப்பட்டு சொன்னாலும், பொதுவாக சொன்னாலும், பப்ளிக்காக சொன்னாலும், தனிப்பட்டு சொன்னாலும், நான் என் சூழ்நிலைமை என்ன செய்ய மாட்டேன், என் சுபாவத்தை, என் பழக்கத்தை அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு செய்கிறவங்களை பார்த்து எனக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆண்ணா பெண்ணான்னு சொல்ல மாட்டேன், இங்க இருக்கிறவங்களை குறித்து. அப்படின்னா ஒரு மனிதனாகி எனக்கே 2 தடவை 3 தடவை சொல்லி அவங்க கேட்கலைன்னா எப்படி இருக்கு, துக்கமா, கஷ்டமா இருக்கு. அப்படின்னா கர்த்தர் எத்தனையோ முறை எச்சரித்தும், கர்த்தர் எத்தனையோ முறை பேசியும் கேளாமல் போனா ஆண்டவர் என்ன செய்வார்? உன் மேல சந்தோஷமா இருப்பார். நான் சொல்றேன், நம்ம பிள்ளைய என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, டேய் நல்லது சொல்றேன்டா கேள்றா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, அப்படித்தான் செய்வேன்னு சொன்னா நமக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தன்னுடைய பிழைகளை உணராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம்ங்கிறதே வரவே வராது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் நம்மோடு பேசுகிறதற்குரிய காரணமே நம்முடைய பிழைகளை உணர்த்தி, நம்முடைய தவறுகளை உணர்த்தி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று தான் வேதவசனம் என்ன செய்கிறது, சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். அது எதுக்கு அப்படிப்பட்டதான, நீங்க ஏன் ஆண்டவர் அப்படி தன் அந்த கர்த்தருடைய வேதத்தை பத்தி இத்தனை வசனம், 7, 8, 9, 10 வசனம், 4 வசனங்களை ஏன் அப்படி, அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது, வசனம் எப்படிப்பட்டது, வசனம் எப்படிப்பட்டதான தன்மை உடையது அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட தூய்மையும் அப்படிப்பட்டதான சுத்திகரிக்கப்பட்டதும் புடமிடப்பட்டதும் குறைவற்றதுமான வார்த்தை வரும்போதே நம்மளால என்ன செய்ய முடியல. புரியுதா உங்களுக்கு? ஒரு குறை உள்ள மனுஷன் ஒரு மனுஷனை பார்த்து நீ இதை திருத்திக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நீ யோக்கியமாகும், நீயே ஏகப்பட்ட ஓட்டையில் இருக்க, நீயே போதிக்க வந்துட்டியாகும், அப்படி சொல்லுவோமா இல்லையா? அதனாலதான் வேதம் எப்படிப்பட்டதுன்னு 4 வசனத்துல அது குறைவற்றது, அது உயிர்ப்பிக்கிறது, அது சத்தியம், அது பேரையவே ஞானியா மாத்துறது, அவருடைய நியாயங்கள்லாம் செம்மையா இருக்கிறது, இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது, தூய்மையா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் உள்ளதா இருக்கிறது, என்றைக்கும் நிலைக்கு என்னன்னைக்கும் அது நிற்கும், அது உண்மை, அனைத்தும் நீதி.
அது பொன்னை விட மிகுந்த பசும் பொன்னை விட விரும்பத்தக்கது. எத்தனை பேர் தங்கத்தை விட கர்த்தருடைய வசனத்தை மேன்மையா நினைக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்றார், அது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதுங்கிறார். ஆமென். அவர் இப்படி சொல்றது சும்மா சொல்றாரு நினைக்கிறீங்களா? நீங்க போய் ஒன்னாலும் அவன் கடைசியில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்கென்று டன் கணக்கில் தங்கத்தை கொடுத்துட்டு அந்த இது வயிறுக்கு போய் வாசிச்சு பாருங்க. அவன் சொல்ல இப்படி கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டானான். ஏன் தெரியுமா? இந்த பொன்னை விட, இந்த வெள்ளியை விட, இந்த வெண்கலத்தை விட, இந்த வைடூரியத்தை விட என் கர்த்தருடைய ஆலயம், என் கர்த்தர் இருக்கிற தங்கி இருக்கிற சமூகம் தான் எனக்கு என்ன செய்து பெருசுன்னு அவன். அதனால தான் இவன் சொல்றான், பொன்னை விட பசும் பொன்னை விட கர்த்தருடைய வேதம். அந்த நாட்களில் கர்த்தருடைய வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாருக்கும் வேதமெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி வேத புஸ்தகம் கிடையாது. தோல் சுருள் இருக்கும். எதையாவது ஒன்று பெரிய அலமாரியில் போய் பார்த்தா அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். எதையாவது ஒன்றை உருகி பார்த்தா ஒரு அதிகாரம் இருக்கும். அது எல்லாராலையும் வாசிக்கிறதுக்கு கிடைக்காது. ராஜாவாக இருக்கிறதுனால என்ன செய்யறது, அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை படிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு, சந்தோஷப்படுறார். கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய காரியங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம் ராஜாக்களுக்கு தான் கிடைக்கும். வேற யாருக்கும், ஆசாரியர்களும் ராஜாக்களும் மட்டும்தான் வாசிக்க முடியும். அதனால அவன் சொல்றான், அதை விட எனக்கு இந்த தங்கத்தை விட, இந்த வைடூரியத்தை விட, இந்த வசதியை விட, இந்த பதவியை விட கர்த்தருடைய சமூகம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்றியும் அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன். அவர் சொல்றாரு, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். நான் வழி தவறும் பொழுது அந்த வார்த்தை என்னை எச்சரிக்கிறதுங்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தனா அதை பின்னாடி முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு எனக்கு என்னன்னு போறது, அதுக்கு கீழ்ப்பிடிக்கிறதே கிடையாது, அதுக்கு செவி கொடுக்கிறதே கிடையாது. அங்க சொல்ல தன் பிள்ளைகளை உணரும்படிக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் பிள்ளைகளை உணரணும்? அடுத்து ஏன் ஆண்டவர் அதை விரும்புறார்? அந்த எதிர்பார்ப்பு அங்க சொல்றது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஏன் பிள்ளைய உணரணும்? தெரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன். கிறிஸ்தவ வாழ்வுங்கிறது நம்முடைய பிள்ளைகளை கரைகளை நீக்குகிற வாழ்க்கை தான். என்னது கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆண்டவர் எதுக்கு ரட்சித்த உடனே பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகல? நம்மளை ரட்சித்த உடனே நம்ம ரட்சிக்கப்படுறோம்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல. எடுக்கிறோமா எடுக்கலையா? அதனாலதான் பாஸ்டர் நாங்கள் ஞானஸ்தானமே எடுக்கிறது கிடையாதுங்கிறீங்களா? சில பேர் எத்தனை தடவை சொன்னாலும் ஞானஸ்தானமே ஒப்பு கொடுக்கறது கிடையாது. ரைட்டு. ரட்சிக்கப்பட்ட உடனே பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். அப்படின்னா பரிசுத்தமாக்கப்படுறோம்ல, நீட்டுலாக்கப்படுறோம்ல. செஞ்ச பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறாரு? மன்னிச்சிடறாரு. இப்ப நீதிமான்ல படக்கன் பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டியதானே? ஐயா, செஞ்ச பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்குது. உனக்குள்ள இருக்கிற அந்த தீமையான சுபாவம் என்ன செய்யுது? அப்படியேதான் இருக்கு. புத்தி அப்படித்தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பனா அதுக்கப்புறம் நீதிமான்னு சொல்லி மாற்றி பேரு வச்சு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து போதிக்கிறார் கர்த்தர். இப்படி இருக்காத, இப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிற, இப்படிப்பட்ட பிள்ளையோடு கூட இருக்கிற, இப்படிப்பட்ட தவறான சிந்தையோடு இருக்கிறேன்னு உபதேசித்து அதை உணரணும்னு நினைக்கிறார். தானா எடுத்து போட மாட்டார். செய்த பாவங்களை, ரட்சிக்கப்படும் முன்பதாக செய்த பாவங்களை அவரே கழுவுகிறார். ஆமென். அவரே நீக்கி விடுகிறார். டேய், அதெல்லாம் கழுவிட்டு வாடான்னு சொல்லல. அதுக்கெல்லாம் போய் என்ன செஞ்சிரு, போய் தண்டனை பெற்றுட்டு வான்னு சொல்லல. அதெல்லாம் நான் என்ன செஞ்சிடறேன், கழுவிடுறேன். ஆனா இனி நீ உன்னுடைய சுபாவத்தை, உன்னுடைய தவறுகளை உணர்ந்து என்ன செய், நீ மனந்திரு, நீ அறிக்கை செய், பிழைய உணரு, பிழைய அறிக்கை செய், பிழைய மாற்று அப்படிங்கிற. நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்படாதவனும் ரட்சிக்கப்படாம இருந்தது மாதிரி தான் இருப்பேன்னா ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் அதே பாவம், மறுபடியும் அதே சுபாவம், மறுபடியும் அதே தன்மைகள் மறுபடியும் வந்து 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 என்ன செய்யும்னா நம்ம பேரை இல்லை, ஆண்டவர் பேரை கெடுத்துரும்.
இவன்லாம் கோயிலுக்கு போறானா, பைபிளை தூக்கிட்டு விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறான்? ஓடி ஓடி சர்ச்சுக்கு போ. சொல்றாங்களா? ஏன் சொல்றாங்க? நம்முடைய நடவடிக்கை சரியில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்ல மாட்டீங்களே? உங்க நடவடிக்கை சரியில்லைன்னு வேணா சொல்லுவோமே தவிர நம்முடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லுவோமா? ஏன்னா இங்க வசனம் சொல்லுது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்ல முடியும்? என்னுடைய புத்தி சரியில்லாததுனால, என்னுடைய மாறாத புத்தினால. அல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. அப்படின்னாத்தான் மாறும். அப்படின்னாத்தான் மாறும். மாற ஆரம்பிக்கனாலும் செய்யும். ஏன் பிழைய பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை வருது அப்படின்னா அந்த வார்த்தை யாருடைய பிழையை உணர்த்துது? என்னுடைய பிழைகளை. கையை நீட்டு எப்பயுமே இது அவங்களுக்குன்னு சொல்லப்படாது. பேசுகிற எனக்கும் பேசப்படுகிற உங்களுக்கும் சேர்ந்துதான் வசனம். வசனம் என்ன சொல்றது தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபுல ஆண்டவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கிறவனை விட போதிக்கிறவனுக்கு அதிக தண்டனை இருக்குதான். விளங்குதா உங்களுக்கு? அப்படின்னா பேசுகிற நாங்கள் எங்களை உணர்ந்து, ஆண்டவரை என்னிடத்துல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நாங்க தேவ சமூகத்துல உணர்ந்து அல்லது அறிக்கை செய்து ஆராய்ந்து பார்த்து எவ்வளவு சரி பண்ண முடியுமோ அவ்வளவு. அதுக்காக பூரணமா அப்படிலாம் இல்லை. தேவன் உணர்த்ததான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் முழுசையும் காட்டினார்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஆண்டவர்கிட்ட ஓடி போயிடுவோம். அதனாலதான் அவ்வப்போது ஒவ்வொன்னா பபிள்ஸ் பண்ண வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்க தீமைகளை ஒவ்வொன்னா வெளிப்படுத்துறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொன்னா அடிக்கணும். மொத்தமா என்ன செய்ய முடியாது. நமக்குள்ள இருக்கிற தீமைகளை காலி பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது. நமக்குள்ள 1000 புதஞ்சு கிடக்கு தீமைகள், 1000 மாம்சீக காரியங்கள் இருக்கிறது, 1000 தீய குணங்கள் நமக்குள்ள புதஞ்சு என்ன செய்யுது கிடக்கு. கர்த்தர் அவ்வப்போது தட்டி தட்டி என்ன செய்யறான்னா பவுன்ஸ் பண்ண வைப்பாரு. ஒவ்வொரு பாலா போட்டனா அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு 10 பேர் சேர்ந்து மொத்தமா ஒரே நேரத்தில் 10 பால் போட்டா எதை அடிப்பீங்க? ஒன்னு கூட அடிக்க முடியாது. நான் சொல்ற சரிதானே? ஒரு பால் போட்டனா அதை என்ன செய்வாங்க? 6 கூட அடிப்பாங்க, அல்லது 4 அடிப்பாங்க, அல்லது தட்டி விடுவாங்க. 10 பேர் எதுக்கு நின்றுட்டு 10 பேர் சேர்ந்து போட்டா எப்படி அடிக்கிறது முடியுமாங்க? உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ல ஆண்டவர் அதனாலதான் ஒத்த பாலை போடுறாரு. ஒன்ன உள்ள இருந்து அப்படி ஒரு துர்க்குணத்தை என்ன செய்யறாரு? ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பார்த்தீங்களா, வீட்டுல கோவப்படுத்துறது மாதிரி, உடனே அங்க உள்ள என்ன செய்யணும்? ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடும் பாருங்க, உடனே தாக்கு பூக்குன்னு அடி சண்டை வரும். முடிவுல என்ன ஆகும் அப்படின்னு ஆகும்? நமக்குள்ள இருக்கிற தீய குணத்தை வெளிப்படுத்தினாருங்கிறத உணராம கசப்பு, வைராக்கியம், ஒரே வீம்பு. ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் அனுமதிச்சார்? என் வீட்டுல இந்த சண்டையை எதுக்கு வந்தது அப்படிங்கிறத உட்காந்து புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நடந்துருச்சு, அடிதடி ஆயிப்போச்சு, சண்டை ஆயிப்போச்சு. பிறகு உணர்வுள்ளவன் என்ன செய்வான்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்குள்ள ஏன் இப்படி நடந்தது இந்த வீட்டுல, எதனால அவ அப்படி பேசினதுனாலதான் நான் போட்டு தள்ளினேன் அப்படின்னு அந்த வெறியோட இருக்க. கொஞ்சம் தான் அமர்ந்துரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வெறி அமர்ந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை பேசினது தப்பு, நான் இந்த மாதிரி அடிச்சது தப்புன்னு உணரணும். எனக்குள்ள அந்த குணம் உள்ள மறைஞ்சு கிடக்கு. வெளியே பார்க்க நல்ல பாம்பு தான் பேரு, ஆனா கொத்துனா எதுக்கு இங்க விஷம் நிறைந்த பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்காங்க? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எத்தனை நல்ல பாம்பு உள்ள கிடக்கு தெரியுமா உங்களுக்கு? நல்ல குணம்னு தான் சொல்லி கிடக்கு, ஆனா கொத்துனாதான் தெரியும் ஜீவன் பயணம். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சரிதானா? ஆண்டவர் அப்படி பவுன்ஸ் பண்ண வைப்பார். உள்ள ஒரு குத்துனோடனே டக்குன்னு எந்திக்கும் பாருங்க. அதை உணர்றவன் சட்டுன்னு மண்டையில அடிச்சு பொல்லாத பிசாசு, எனக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட குணமா இருக்கு, பேசுறதுக்கு பாருங்க வெட்டி விடுவேன் பாருங்க அப்படின்னு உள்ள இருந்து வரும். அப்பம்போது யோசிக்கணும், உள்ள இவ்வளவு கோபமும் இவ்வளவு துர்க்குணமுமா கிடக்கு,
அப்படிங்கிறத பார்க்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போட்டு தள்ளிட்டு யோசிக்கிறவன் மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அடிதடி சண்டை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறவன் உணர்வுள்ள மனுஷன். அது நடந்ததுக்கு அப்புறமா நான் செஞ்சது சரிதான், நான் பண்ணது சரிதான் சொல்றவன் பிசாசின் மனுஷன். என்ன ஒரு மாதிரியா ஒரே அரை மணி நேரம் மௌனமா இருக்கிறது மாதிரி தெரியுது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிருச்சான். ஐயா, உள்ள இருந்து வருது குணம் வருது, அப்படிப்பட்ட தீமையான குணம் வருது, அந்த பிழைய உணரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தவறான காரியங்களை நமக்குள்ள நிறைய புதஞ்சு கிடக்கு. அதை தட்டி எழுப்புறதே கர்த்தருடைய என்னது வேத வசனம். வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அது வெளியே வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அல்லது அந்த பிரசங்கிக்கப்படும் பொழுது அது நமக்கு வெளிப்படாது. அதுக்கு ஒப்பு கொடுப்பான். பாத்தீங்களா, ஆண்டவரே என் பிள்ளைகளை எனக்கு என்ன செய்யுங்கப்பா, உணர்த்துங்கப்பா. நான் இனி வருகிற நாட்கள்ல என் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், சத்தமா சொல்லுங்க, உணர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் பார்ப்பாரு. ஆகா, இவன் என்ன அர்ப்பணிக்கிறான்டா, இவன் வந்து பள்ளிக்கூடத்துல என்ன செஞ்சிட்டான், பேர் சேர்த்துட்டான்டா, இவனுக்குள்ள இருக்கிறத என்ன செய்வான், பவுன்ஸ் பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு பாம்பை தூக்கி விட என்ன செய்வார்னா ஒரு இடி இடிக்கிறதுக்கு ஒரு ஆளை வைப்பாரு பாருங்க. அங்க போன உடனே முணுக்குன்னு ஒரு கோபம் வரும் பாருங்க. கையில கிடைச்சதை வச்சு சாத்திரப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? முணுக்குன்னு கோபம் வந்த உடனே வாயில தடிச்ச வார்த்தையா வந்துரும் பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், ரைட்டு ஒப்பு கொடுத்தா நான் என்ன செஞ்சுட்டேன், உடைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு. உடனே தாக்கு பூக்குன்னு சொல்லிட்டு உடனே மனசு குற்ற. பக்கத்துல ஒருத்தன் இருப்பான் பாருங்க. யாரு சொல்லுங்களேன்? பக்கத்துல ஒருத்தன் நின்றுகிட்டு இருப்பான், அந்த தூண்டி விட்டவன் இருப்பான் பாருங்க, அவனைத்தான் பயன்படுத்துவாரு. அந்த சோன்சோ, நான் சொல்றது என்ன, பிசாசு. அந்த பக்கத்துல ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, யாரு சோன்சோ, அவனை வச்சுதான் கர்த்தர் கிரியை செய்வாரு. அவனுக்கு இடம் கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடப்படாது. அவன் உடனே சொல்லுவான், நீ எல்லாம் சர்ச்சுக்கு போய் இப்பதான் ஒப்பு கொடுத்த, இப்பதான் என்ன செஞ்ச, ஒப்பு கொடுத்த வந்து இங்க ருத்ர தாண்டவம் ஆடி இந்த பாரு, அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம காதுல போடுவான். உடனே நமக்குள்ள என்ன செஞ்சோம்னா குற்ற உணர்வு. நமக்கும் வசனத்துக்கும் சரியே வராது, நமக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஆண்டவர் சொல்றபடி நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வு வரும் பாருங்க. குற்ற உணர்வு வந்த உடனே என்ன செஞ்சிடப்படாது, பேக் சைடு ஆகி நம்மளால எல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதுங்க, நம்ம எல்லாம் வசனம் சொல்றபடி வாழ முடியாதுங்கன்னு சொல்லிதான் உள்ள அந்த காதுல அப்படியே துணிக்கும். உடனே ஒரு உணர்வுள்ள மனுஷன்னா போய் தேவ சமூகத்துல தனியா உட்காந்து இது ஏன் நடந்தது, இதுக்கு காரணம் என்ன, இது எங்க தொடங்கினது, அப்படி உட்காந்து என்ன செய்யணும், யோசிக்க. முழங்கால் போட்டு உட்காந்து ஆண்டவர் சோதனை பண்ண எல்லாம் முடியாது அங்க. ஏன்னா குற்ற உணர்வு ஆயிப்போச்சுல. ஆண்டவர் சொன்னதுக்கு எதிரடையா நம்ம என்ன செஞ்சிட்டோம், பண்ணிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்வு இருக்கும்போது போய் பேசாம அமைதியா உட்காந்து ஆவியானவரே எனக்கு கொஞ்சம் உணர்த்துங்கன்னு மட்டும் மனசுல சொல்லிட்டேன்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, டேய் இதை நான் தாண்டா கிளப்பி விட்டேன் உனக்குள்ள இருக்கிறத. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறத நான் தாண்டா உசுப்பி விட்டேன், இவ்வளவு தீமை உனக்குள்ள கிடக்கு தெரியுமா உனக்கு. ஒரு வார்த்தை சொன்ன உடனே அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு உனக்குள்ள என்ன நடக்கு, கோபம், வெறி, அடிதடி, அப்படிப்பட்டதான கேவலமான காரியம் உனக்குள்ள என்ன செய்து இருக்கு. அதை நான் தான் பவுன்ஸ் பண்ண வச்சேன் அப்படிம்பாரு. ஆகா இவர்தான் பண்ணாரான்னு அப்பதான் என்ன செய்யும் தெரிஞ்ச உடனே, அப்புறம் நான் இப்ப என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு அதுக்கு ஒன்னா ஒப்புக்கொடு. ஆமென் சொல்லுங்களேன். தன் பிழைகளை உணரணும்னா தேவ பிரசன்னத்துக்கு முன்னதாக தேவ சமூகத்துல போய் உக்காந்து ஆண்டவரே இது ஏன் இப்படி நடந்தது, நான் ஏன் இப்படி செஞ்சேன், ஏன் எனக்குள்ள இப்படிப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் அழகா உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாவியை நேசிக்கிறாரா பாவத்தை நேசிக்கிறாரா? பாவியை நேசிக்கிறார். நீங்க இதை மனசுல வச்சுக்கணும். அவர் பாவத்தை நேசிக்கவில்லை, பாவியை நேசிக்கிறார்.
அப்படின்னா நீ பாவம் செய்ததினால் பாவியா இருக்கிறாய். நீ பாவியா இருந்து தேவ சமூகத்துக்கு போனோன்னு நேசத்தோடு உனக்குள்ள இப்படிப்பட்ட பாவத்தன்மை இருக்கடா, அதை வெறுத்துடுறான்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன செய்வார்? உணர்த்துவார். அப்படின்னா ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமயங்களில் அப்படிப்பட்ட வருகிறதான ஒரு ஆத்திரத்தை, கோபத்தை அடக்குவதற்கும் மேற்கொள்வதற்கும் உங்க பலனை தருவீங்களான்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கேட்டு மறுபடியும் அதே பிரச்சனை வரும்போது முந்தி அடிச்சு மண்டையவே உடைச்சிருந்த நாம இப்ப 2 வார்த்தையோட நிப்பாட்டிட்டு, வேண்டாம் மறுபடியுமா அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆமா, அந்த உள்ளாத அந்த கோபத்தை நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த கோபம் தான் ரொம்ப வருதப்பான்னு போய் சொல்லும் போது, இப்படியே இந்த ஒத்த பாலை சிக்ஸருக்கு விரட்டுறதுக்கே நமக்கு போதும் போதும் ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இனி வச்சிருக்கான் அவன் 100கணக்கான பால் நம்மளை போல்ட் ஆக்குறதுக்கு, கிளீன் போல்ட் ஆக்குறதுக்கு நிறைய பால் இருக்குது. ஒரே நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கல. ஒரே நேரத்தில் அனுமதிச்சாமோ எங்கிட்டு கூடினாலும் வந்து விக்கெட்டை தட்டிட்டு போயிடும். கர்த்தருடைய கிருபை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம விக்கெட் விழாம பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருடைய விக்கெட்டை தூக்கிட்டான், அது வேற விஷயம். யாரை தூக்கணும் தெரியுமா? நீங்க கவனிச்சு பாருங்க. இங்க இருந்து விக்கெட்டுகள்லாம் விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, தன் பிழையை மட்டும் உணர மாட்டாங்க. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, எவனும் சரியில்லை, மொத்தத்துக்கு சபையே சரியில்லை. கிளம்புடா எழுதியான்னு செய்யல. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து போன விழுந்த விக்கெட்டு பூராமே பாத்தீங்கன்னா சரியில்லை. ஒரு ஆள் இங்க வந்து சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன ஞாபகம் இருக்கியா? இல்லையா? ஒரு சின்ன பாவத்தோடு கூட நீ யாராவது வந்தனா ஆவியானவர் இங்க இருக்க மாட்டார். பாவியவே நேசிக்கிறவர், பாவமே இல்லாத இடத்துல இருக்கணும். அவர் பரலோகத்துல தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. உலகம் முழுவதும் தீமையினால் உலகம் பொல்லாங்கன் கையில் விடப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுநாதரோ பரிசுத்த ஆவியானவரோ பூமிக்குள்ள வர்றதுக்கே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். சரிதான். நான் சொல்றது என்னன்னா, சின்ன பாவம் இருக்கிற இடத்துல கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அசைவிட மாட்டார், பேச மாட்டார், கிரியை செய்ய மாட்டார்னா அவர் பரலோகத்தை விட்டு இறங்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்படிப்பட்ட மிஞ்சின நீதிமான்கள் என்ன ஆகும்? நீ சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ பார்க்கறது சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை, நீ வர்றது சரியில்லை, உட்கார்ந்து இருக்கிறது சரியில்லை, இப்படியே நீயே 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 நீயே. என் பிள்ளை என்னையா? கர்த்தர் என்கிட்ட என்னையா சொல்றாரு? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம எப்படி பார்க்கணும்? வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? என் பிள்ளை, தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்லுது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இந்த பிழையை உணராதவன் மறைவா குற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதாவது என்ன ஆகும்? மறைச்சிறது, குற்றத்தை செஞ்சுட்டு மறைத்து விடுகிறது. அதை ஒருத்தனும் தூண்டி காட்டிட முடியாது. நான் கடந்த நாள்ல அனுபவிச்சதை சொல்றேன். செய்த தவற பர்டிகுலரா இந்த மாதிரி நீங்க செய்யறது எல்லாம் ரொம்ப தவறு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்கன்னு சொன்னா அதனால உண்டான துக்கம் எப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சேங்கிற துக்கம் தான் அதிகமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன், இப்படி இருக்கு சிஸ்டர், இப்படி இருக்கு பிரதர், நீங்க இப்படி செய்யறது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம், இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது சரியா இருக்காது, அது அந்த ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததா போயிடும் அப்படின்னோடனே, அப்படியா நான் இனி செய்ய மாட்டேன்னு சொன்னா உணர்றது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, அதுவும் கையும் களவுமா நம்மளை என்ன செஞ்சுட்டாங்களே, பிடிச்சு ஆதாரபூர்வமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னன்னா மறைக்கிறது, மறைவான குற்றம் செஞ்சுட்டு மறைக்கிறது லேசு. ஆனா கர்த்தர் அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வர்றதே அவர் வேலையே. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஆண்டவர் சில இடங்கள்ல இந்த மாதிரி நடத்துவார். எப்படி நடத்துவாரு? நீங்க என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி உக்குரமா ஜெபம் பண்ணி முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டு வர்றீங்களோ, உடனே ஒரு டெஸ்ட் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உடனே ஒரு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறத டக்குன்னு எழும்ப வைப்பாரு பாருங்க. மறுபடியும் அதே கெட்ட வார்த்தை வாயில வருதா? மறுபடியும் அதே நார பேச்சு வருதா? வரும், வரத்தையும் செய்யும். உள்ள கடந்தா
ஏன் எங்க வாயிலெல்லாம் நாரப்பேச்சு வருதா? எல்லாரும் வாயிலும் வருதா? சில பேருடைய வாயில அப்படியே கெட்ட வார்த்தையில அறுத்து எடுத்துருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் உள்ள புரஞ்சு கிடக்கிற தீமைன்னு அர்த்தம். அதை பேசுனதை மறுபடியும் தேவ சமூகத்தில் போய் அறிக்கை செய்யக்கூட முடியல, உணர முடியலைன்னா நான் விசேஷமா பிசாசின் பிடியில் இருக்கிறேன்னு அர்த்தம். அவன் என் வாயை என்ன செய்யறான்? கண்ட்ரோல் இல்லை, அவன் யூஸ் பண்றான். கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவாரு, அவன் கையில வச்சு அவன் பயன்படுத்துறான்னு அர்த்தம். கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா அநியாய பாஷை வராது, அந்நிய பாஷை வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எசேக்கியா சொல்லுவாரு, கோபம் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அந்நிய பாஷை பேசினா என்ன ஆகும்? அந்நிய பாஷை பேசி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினா என்ன ஆகும்? ஆவி மனிதன் புஷ்ஷன் என்ன செய்வான்னா எழும்பிடுவான். ஆமென். ஆமென். ஃப்ரெஷ் ஆயிரும், ஆவியானவருடைய வெளிப்பாடு வந்துடும். உடனே எதுக்கு கோபம் வருது? அந்த கோபம் எல்லாம் பறந்து போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவன் கோபம் வந்தா அந்நிய பாஷை பேசுறான். விசுவாசனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவன் கோபம் வந்தா அநியாய பாஷை பேசுறான். நீ அநியாய பாஷைகளை, அசுத்தமான வார்த்தைகளை நல்லா பேசிட்டு நீ ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. மாம்சீகமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கிறதற்காகத்தான் கர்த்தர் வசனத்தை என்ன செய்றார்? பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இந்த இதுக்கு நல்ல ஒரு சம்பவத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல நிறைய வசனங்கள் இருக்கிறதுனால நான் அதை ஒரு சுருக்கமா ஒரு கதை மாதிரி சொல்றேன். தாவீது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்து ஒதுங்கி அல்லது ஒளிஞ்சு திரியும் பொழுது, அங்கே வனாந்திரங்கள்ல அலைந்து கொண்டிருக்கும் போது, அங்க நாபால் அப்படிங்கிறவனுடைய ஆடுகளை மேய்க்கிற அவன் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய தனவந்தன். அவனுடைய ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் அங்க மேய்க்கும்போது அவங்களுக்கு உதவியா, ஏன்னா இவனும் ஏற்கனவே ஆடு மேய்ச்சு அனுபவம் உள்ளவன். அங்க இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறது, அவங்களுக்கு இது பண்றது, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நிறைய இருப்பான். ஏன்னா வனாந்தரத்துல சும்மா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அவங்களோட சேர்ந்து இவங்களும் ஆடு மேய்ச்சி அவங்கள பாதுகாப்பா எப்படி ஆடுகளை அப்படின்னு சொல்லி இருந்துறான். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப காலம் அப்படி போனது. அந்த வனாந்திரத்தில் இருக்கிற காலத்துல தாவீதுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இப்பொழுது வருகிறது. என்ன சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கூட இருக்கிறது 1-2 பேர் இல்லை, 600 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 600 பேருக்கு நம்ம ஒருக்க சமைக்கிறதுக்கு, கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறதுக்கே நம்ம எவ்வளவு பிளான் பண்றோம்னு யோசிச்சுக்கோங்க. 500 பேர் 600 பேருக்கு சாப்பாடு போடணும்னா நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவு நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்றோம். இவனோடு வனாந்தரத்தில் 600 பேர் இருந்தார்கள். அப்பனா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லை. அதனால என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒரு 10 பேரை கூப்பிட்டு, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு, நீங்க போய் நாபால்கிட்ட போய், நாங்க உங்களுடைய ஆடுகளை எல்லாம் வனாந்தரத்தில் இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா என்ன செஞ்சுக்கிட்டோம், பார்த்துக்கிட்டோம். உங்க மைப்பற்ற கேளுங்க, நாங்க உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு அனுசரணையாகவும் இருந்தோம். உங்கள் இதில் எதுவும் காணா போகாமல், கரடி புலி பிடிக்காமல் நாங்கள்லாம் பாதுகாத்துக்கிட்டோம். அதனால் தாவீது உங்களிடத்துல ஆள் அனுப்பியிருக்காரு. அவர் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கிறாரு. கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உணவுகளை அவரோடு இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்து அனுப்புவீங்களா, சுகமாக இருப்பீராகன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த தனவந்தன் அல்ல, அவன் ஒரு பாரி குடிகாரன், பெரிய பணக்காரன். அவன் இவன் போன நேரத்திலேயே நல்லா தண்ணி அடிச்சுட்டு நல்லா திராட்சை ரசம் குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இருக்கணும். அவன் போன உடனே என்ன சொல்லிவிட்டான் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். நாபால் நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தாவீதா? தாவீதுனா யாரு அப்படி அவன் கேட்கிறான். தாவீதுனா யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அந்த எஜமான விட்டு ஓடி போனானே அவனா?
ராஜா விட்டு ஓடி போனானே அவனா, இது மாதிரி நிறைய பேர் இருக்கான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் தர முடியாது போ அப்படிங்கிறான். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். ஆமா, யாருன்னே தெரியாது, அவங்களுக்காக நான் ஏன் வேலைக்காரருக்காக அடிச்சு வச்சிருக்கிறத நான் என்ன செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசிட்டான். இவங்க பார்த்தாங்க, பேசாம திரும்பி வந்து தாவீது இடத்துல என்ன செஞ்சாங்க, நாங்க போய் சொன்னோம், நீங்க சொன்னதை சொன்னோம், அவன் நீ யாருன்னே தெரியாது, ஈசாயின் குமாரன்னா யாரும் தெரியாது, தாவீதுனா யாரும் தெரியாது, எஜமான விட்டு ஓடி போகிற வேலைக்காரனுக்கெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே இவருக்கு மூக்கு மேல என்ன செஞ்சிருச்சு, கோபம் வந்துருச்சு. உடனே சொன்னாரு, எல்லாரும் பட்டயத்தை கட்டுங்கடா, எல்லாரும் அவன் பட்டயத்தை கட்டிக்க. தாவீதும் தான் பட்டயத்தை கட்டி கிளம்புங்கடா, இந்த பொழுது விடிய, அப்போ சாயந்தரம், இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நாபாலுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் கூட இல்லாம பூராத்தை என்ன செஞ்சிருவான், போட்டு தள்ளிடுவோம்டா அப்படின்னு கிளம்பிட்டாரு தலைவர். கோபம் அப்படி வந்துருச்சு. செஞ்ச நன்மைக்கு என்னது தீமையா செய்யற அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு பாருங்க, நான் நன்மை செஞ்சதுக்கு தீமை செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிச்சு பாருங்களேன். ம் 21 வாசிங்க. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதின் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். பாத்துங்க, நன்மை செஞ்சிருக்கேன், அவன் எனக்கு வனாந்தரத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கும் போது காணா போறது இயற்கை, வந்து ஏதாவது பிடிச்சிட்டு போறது இயற்கை. நான் அவனுக்கு அக்கினி மதுல போல இருந்து ஒரு ஆடு கூட காணா போகாம பாதுகாத்து அவனுக்கு மேய்ச்சி கொடுத்தனா, அவன் எனக்கு என்ன செய்யறான், நன்மைக்கு தீமையை செய்யறான்னு சொல்லிட்டு கோபம் பயங்கரமா வந்துருச்சு. பட்டயத்தை கட்டிட்டு தலைவர் கிளம்பிட்டார். விடியறதுக்குள்ள அந்த 22 சொல்றாரு பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தார். சொல்லிட்டு கிளம்பிட்டாரு தலைவர். படையோட என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பியாச்சு. இந்த சமயத்துல அந்த நாபாலுடைய வேலைக்காரன் ஒருத்தன் அவன் மனைவியாகிய அபிகாயில் இடத்துல போய் என்ன சொல்றாருன்னா, வாசிங்களேன் 13 ஆமா 14. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்தில் இருக்கிற ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். அவர்களுக்கு முன்பாக இவர் ரொம்ப கோபப்பட்டு சீறிட்டாரு. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள், நன்மை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள், சுற்றிலும் பாதுகாப்பாய் மதிலை போல இருந்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளுங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்டனா இவர் சீறிட்டாரு. இப்ப என்ன நடக்கும்ங்கறத யோசிச்சுக்கோன்னு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றான் பாருங்க. அந்த வசனத்தை அடுத்த வசனம் சொல்லுங்க. இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும், நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அவன் எவ்வளவு ஞானமா அந்த வேலைக்காரன் பேசுறான்னு பாருங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், இப்ப யோசிச்சுக்கோ, நம்ம மேல ஒரு பொல்லாப்பு வரப்போகுது. நம்ம எஜமான் மேலையும் எஜமானுக்குள்ளார யாவற்றின் மேலும் ஒரு பொல்லாப்பு வரப்போகுதுன்னு அவன் சொன்ன உடனே அந்த ஞானமுள்ள மனைவி
என்ன செய்யறான்னா, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 ஆடு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 10 கிலோ இருந்தாலும் 50 கிலோ, 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி. எவ்வளவு பெரிய பணக்காரன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கே 2 ஆடு ஓடுறதுக்கு யோசிக்கிறோம். 5 ஆடை சமைச்சு எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், அவ்வளவையும் தூக்கிக்கிட்டு கழுதை மேல வச்சு வேலைக்காரரை பார்த்து முன்னாடி போங்கடா அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு போறான். என்ன இடத்துல? சாயந்தரத்துக்கு மேல. சாயந்தரம், அதாவது அவங்க பகல்ல வந்தாங்க, பகல்ல வந்துட்டு திரும்பி போய் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் சொல்லிவிட்டான். இவன் உடனே தடபடப்படான்னு அடிச்சு ரெடி பண்ணி, இவனும் அவன் அங்க இருந்து கிளம்புறான், இவன் இங்க இருந்து கிளம்புறான். பொழுது விடியறதுக்குள்ள ஒரு நாய் கூட உயிரோட இருக்காதுன்னு சொல்றாரு அவரு. இவ எல்லாத்தையும் அடிச்சு கிளம்பிட்டு இவனும் போறான். 2 பேரும் எதுக்க பாதியில் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. அவ பார்த்த உடனே, தாவீதை பார்த்த உடனே 23வது வசனம், அவ வாசிங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தாவீதை பார்த்த உடனே தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. என்னது? முகங்குப்புற விழுந்து பணிந்து. பார்த்தமா அவன் பட்டயத்தை கட்டிட்டு பயங்கர கோபத்துல பசி வெறியில வந்துகிட்டு இருக்கிறான். சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கேட்டா, எவன்டா அவன், அவனுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அக்கினி மதிலாய் சுற்றிலும் என்ன செஞ்சாங்களாம், மதிலை போல இருந்து ஒன்னு கூட காணா போகாம, ஒரு நரி பிடிக்காம, நாய் பிடிக்காம, எதுவும் பிடிக்காம பாதுகாத்தவனுக்கு இப்படி பதில் சொன்னா, உனக்கு இருக்கிறத பூரா போட்டு தள்ளனா தான்டா சரியா வரும்னு கிளம்பி வந்தவனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா விழுந்து தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். அவனுக்கு ஒன்றும் தகையில. இவ அவனுடைய மனைவினும் தெரியாது. என்னடா திடீர்னு இந்த பொம்பளை வந்து இப்படி விழுகிறாளேன்னு அவன் ஒரு மாதிரியா என்ன செய்யறான், யோசிச்சு என்னன்னு கேட்டான். உமது அடியாளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் அப்படின்றா. சரி, என்னன்னு சொல்லுன்னா, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. நாபால்னா என்ன அர்த்தமா? பைத்தியம். ஆமா, அவன் பேரும் பைத்தியம், அவனும் பைத்தியம். உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. பார்த்தீங்களா? அவ இல்லாத போது இது என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அவ இருந்திருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? இப்ப வந்து நாபாலும் மனைவியும் இருக்கும் போது வந்திருந்தா இவன் இப்படி பேசுனா சும்மா கிடையா அப்படின்னு சொல்லி இருப்பான். தாவீதை பத்தி அபிகாயிலுக்கு என்ன செய்யும் தெரியும். இவன் வந்து ஒரே குடிகாரன், எந்நேரம் போதையில இருக்கிறவனுக்கு தாவீதை பத்தியும் தெரியல, அவனுடைய மேன்மையும் தெரியல. ஆனா அபிகாயிலுக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். அவ சொல்றா, நீர் அனுப்பின வாலிபர் என்னைய பார்க்கல, அவங்க வரும்போது நானு இல்ல, நான் பார்க்கல. ஆனபடினால என் வீட்டுக்காரன் அந்த பைத்தியம் இருக்கானே, என் வீட்டுக்காரன், அவன் சொல்றா, நாபால்னு அவனுக்கு பேரு, அவன் பைத்தியமா தான் இருக்கிறான், அவன் அப்படித்தான் பேசுவான், அதெல்லாம் ஒரு பொருட்டை நினைக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். முன்னாடியா சொன்னா பாருங்க, தலை குப்புற கீழே விழுந்துட்டு சொல்றா, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். புருஷன் செஞ்சா என்ன, எப்படி? நான் செய்யலங்க, நான் செய்யல, அது அவர் தான் செஞ்சாரு, அப்படி சொல்லல. சொன்னாளா? அந்த பைத்தியக்கார பை செஞ்சதுக்கு என் மேல சுமரட்டும். அவ சொல்றா பாருங்க, அந்த பாதகம் என் மேல் சுமரட்டும்னு. இவ வந்து குப்புற விழுந்து அவன் பாதத்துல விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து என்ன செய்யறான், மன்னிப்பு கேட்கிறான். நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லுவா பாருங்க. நீ கோவப்பட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டனா அது குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சிடும், சிந்தினது மாதிரி ஆயிடும்.
தேவனாகிய கர்த்தர் உம்மை குறித்து எப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார், நீர் இஸ்ரவேலில் ராஜாவா இருப்பாய். அப்பம்போது குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினது உம்முடைய மனசுல வேதனை இருக்கும். அதனால அதை தடுக்கிறதுக்காக நான் ஓடி ஓடி வந்தேன். வாரம் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், இந்த காணிக்கையை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய வாலிபருக்கு கொடுப்பீராக அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்ன, உன் முகத்தை பார்த்து நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உன்னை அனுப்பினாரு அப்படின்னு நினைச்சு நான் என்ன செய்றேன், இதை ஏற்றுக்கொண்டு நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்லி வாங்குறார். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவனும் கோபப்பட்டு என்ன செஞ்சிட்டான், கிளம்பிட்டான். இவனுக்கு சூடு ஏறி போச்சு, போட்டு தள்ளாம வரமாட்டேன்னு. ஆனா அந்த நேரத்தில் தன் பிள்ளைகளை தன் தவற என்ன ஏன் அப்படின்னா, அங்க உணர்வுள்ளவன் ஒருத்தனும் இவனே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளு யாரு, பைத்தியக்கார பையன். பைத்தியக்காரன் போய் பேசினா எப்படி பேசுவான், பைத்தியமா தான் பேசுவான். அதனால அந்த உணர்வுள்ள நான் இருக்கேன், எனக்கு தெரியாது அப்படின்னு கணவனுடைய பலவீனத்தை தன் மனைவி ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல 2 பேருமே காப்பாற்றப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். இவ மட்டும் அந்த பைத்தியக்கார மனுஷன் அப்படித்தான் செஞ்சு தொலைவான். வீடு எழுதிய என்னன்னு போய் தொலையுதுன்னு அவாடு படுத்திருந்தான்னா, நைட்டு படுத்திருந்தான்னா, இத்தனையும் நான் காய்ச்சி எடுத்துட்டு போறது எனக்கு தேவையா அப்படின்னு அவ சொல்லல. அன்னைக்கு மட்டும் அவ பேசாம இருந்திருந்தான்னா விடியும் முன்னாடி போட்டு தள்ளியிருப்பான் அவ்வளவையும். ஆமென். செஞ்சிருப்பானா, செய்ய மாட்டான். 600 பேர் வர்றாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஆளுக்கு ஒரு 10 ஆடு போட்டா எத்தனை 6000 ஆடாச்சு. ஆடு மாடு எல்லாத்தையும் போட்டு தீட்டிட்டு போயிருந்திருப்பான். ஏன்னா ஏற்கனவே யுத்தத்துல கைதேர்ந்த ஆளு. அவளுடைய அந்த பொறுப்பு, என் வீட்டுக்காரன் ஒரு தப்பு செஞ்சான் அப்படின்னா எனக்கண்ணேன்னு இல்லை, அதை சரி பண்ணுகிற, அது என்னுடைய தவறுன்னு சொல்லி என்ன செஞ்சான், ஏத்துக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டதுனால அவளும் தப்பு வைத்தா. கடைசியில் அவளுக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? நீ அந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் கடைசியில் வாச்சீங்கன்னா, இந்த விஷயம் நடந்து 10வது நாள்ல இப்படி தாவீது அனுப்பின ஆளுக்கு நீர் பதில் சொன்னதுனால அவன் பட்டயத்தை கட்டிக்கிட்டு வந்தான். நான் இப்படி போய் அவனை தடுத்ததுனால நம்ம குடும்பமும் நம்முடையதும் தப்பிச்சது. இல்லாட்டி அன்னைக்கே மனுஷா உன்னை போட்டு தள்ளி நானும் செத்துருப்பேன் நீயும் செத்துருப்பேன்னு சொன்னா பாருங்க. கேட்ட உடனே அவன் அப்படி செத்து போனான். இருதயமே கல்லா பச்சு நசனம் இருக்குது. அடுத்து 10வது நாள்ல மண்டையை போட்டு சங்கூதிட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயல்பா அதை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய இருதயம் கல்லாய் மாறி அசைவற்று இருந்தானா, அப்படியே ஸ்லைனாய் போய் அப்படியே 10வது நாள்ல மண்டையை போட்டானா. 10 நாள்ல மண்டையை போட்ட உடனே அந்த செய்தி தாவீதுக்கு போன உடனே அந்த அருமையான பெண்ணை, ஒரு ஞானமுள்ள பெண்ணு, அதனால அவளை கல்யாணம் முடிக்கிறதுக்காக நீங்க போய் கேட்டு வாங்கினா அதே 10 பேரை அனுப்புறான். ஆமென் சொல்லுங்களேன். அவ இப்படி கேள்விப்பட்ட உடனே முகங்குப்புற மறுபடியும் விழுந்து, என் ஆண்டவனுடைய வேலைக்காரருடைய பாதத்தை கழுவுற வேலை இருந்தா கூட எனக்கு போதும் சொல்லிட்டு அவங்க பின்னாடியே 5 பெண்ணை கூட்டிட்டு, தாதிமார்கள் 5 பெண்ணை கூட்டிட்டு வந்து தாவீதுக்கு மனைவி ஆனாள். இல்லாட்டி மண்டைய போட்டிருப்பா. அல்லேலூயா. ஒரு குடியாரனுக்கு மனைவியா இருந்தவ இப்ப ராஜாவுக்கு மனைவியா மாறினா. ஏன் தெரியுமா? உணர்வுடையவளா, தன் பிழைய உணர்கிறவளா இருந்ததுனால. ஆமென் சொல்லுங்களேன். இவன் சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தும்படிக்கு அவசரத்தில் புறப்பட்டுட்டேன். கர்த்தர் உன்னம் கொண்டு தடுத்ததுனால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் யோசனையும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படி சொன்னான். இவனையும் கர்த்தர் காப்பாத்த. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். 39 நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே. இவன் மாட்டு அப்புறம் பொல்லாப்பு கர்த்தருக்கு முன்பதாக என்னது? அவன் பேசுறது உண்மைதான். ஏன்னா அவன் குடிகாரன், அவன் பைத்தியக்காரன் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டா என்ன செய்யக்கூடாது. நீ உடனே மூக்கு முறையா கோவம் போட்டு தள்ளிடுவேன் போனா அது தேவனுக்கு முன்பதாக பொல்லாப்பா இருக்குது. அதை கரெக்டா தடுத்தா உணர்வுள்ளவ. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தன் பிழையை உணர்கிற ஒரு பொம்பளையோ ஒரு ஆம்பளையோ காப்பாற்றப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இவனும்
பொல்லாப்பு செய்யாதபடிக்கு காக்கப்பட்டான் அவளுடைய ஆலோசனையினால. ஒரு தன் பிழைய உணரும் போது, தன்னுடைய குறைய உணரும் போது, தன்னுடைய ஸ்தானத்துல தான் செய்ய வேண்டிய, தன் மனைவி தன்னுடைய கணவன் செய்ய மறந்ததை, செய்ய தவிர்த்ததை அல்லது செய்யாமல் போனதை, வர்ற ஆபத்தை ஒரு உணர்வுள்ள மனைவி என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? பெரிய அழிவை தடுத்துட்டா. பெரிய அழிவு, வீடே குடும்பமே அல்லது எல்லா சொத்துக்களும் நாசமா இருந்திருக்கணும். அன்னைக்கு ரணகளமா இருக்கணும், ரத்த களமா மாறி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த உணர்வுடையதான ஒரு ஸ்திரீ போய் என் மேல அந்த பாதகம் நான் தான் செஞ்சதா நினைச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் வீட்டுக்காரன் இருக்கானே அவன் ஒரு பைத்தியக்காரன், பேரே அவனுக்கு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு எவ்வளவு ஞானமா பேசுறான். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை தன் பிழைய உணரணும்னு கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீ காப்பாற்றப்படணும், உன்னை நான் உயர்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பிழைய உணர்ந்தவன் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைஞ்சு போனதே கிடையாது. கர்த்தர் ஏன் பிழைய உணர்த்துறாருன்னா, நம்ம பெரும் பாதகத்துக்கு தப்பணும். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19 13 வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும். இந்த பிழைய உணராதவன் துணிகரமான பாவம் செய்வான். சொல்லுங்க. தன் பிழைகளை உணராதவன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. துணிகரமான தன் பிழையை உணராதவன், சத்தமா சொல்லுங்க. பிழையை உணராதவன் மறைச்சு குற்றம் செய்வான், அடுத்து துணிகரமா செய்வான். ஆமா, அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் அடிப்பேன், அப்படித்தான் பண்ணுவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிறது மாதிரி துணிகரம் போகும். துணிகரம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அந்த துணிகரம் என்னை ஆண்டு கொள்ள விடாம பாதுகாத்து கொள்ளும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அந்த துணிகரம் உன்னை ஆட்கொண்டுருச்சுன்னா நீ பெரும் பாதகனாய் மாறி போவாய். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ சின்னதா இருக்கும் போதே உணர்ந்துரு. பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை, கிடையாது. பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை, கிடையாது. ஆனா உணர்றவன் திருந்திடுவான். ஆமென். உணர்றவன் தப்புவிக்கப்படுவான். பெரும் பாதகம் அவனுடைய வாழ்க்கையில வராது. இல்லையா சொல்லுங்க. இந்த சின்ன தப்பை மறைச்சிடலாம். அது மறைச்சு என்ன செய்யணும்? துணிகரம் உண்டாகும். ஆமா, இத்தனை செஞ்சோம், யாருக்கும் தெரியாம போச்சு, இனிமே நம்ம பப்ளிக்கா என்ன செய்வோம்? தெரியாம டிவி பார்த்த காலம் போய் இப்ப வீட்லயே டிவியை கொண்டு வந்துட்டு நடுவுல வச்சு சினிமா தியேட்டர் மாதிரி பாக்குற காலம் வந்தது. அடுத்து என்னன்னா, சிடி வாங்கி புது பட சிடியா போட்டு பாக்குறது. இப்ப சிடியே தேவையில்லை, ஓடிடின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க, புது படங்களா பாக்குறது. அடுத்து என்ன செய்யும்? பெரும் பாதகத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். தூக்கியே எடுக்க முடியாது கர்த்தராலேயே. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. சின்ன தவற கர்த்தர் உணர்த்தும் போது, சின்ன தவறு, ஒரு சின்ன காரியங்கள் இருக்கும்போது கர்த்தர் தப்புன்னு உணர்த்தினா உடனே அறிக்கை செய்யும். தன் பிழையை உணர்ந்து, ஆண்டவரே நம்ம மன்னிங்கப்பா. அந்த வசனத்தை 11 வாசிங்க பார்க்கலாம். 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்க, வேத வசனங்களால் உமது அடியேனாகிய நான் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால, இந்த வேத வசனம் கீழ்ப்படுகிறதுனால, கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் உணர்த்துற காரியங்களுக்கு நீங்க உணர்ந்து சரிப்பட்டீங்கன்னா மிகுந்த பலன் உண்டு. கர்த்தர் உங்களை மிகுந்த ஆசீர்வாதமா உயர்வுல, அவ ஒரு குடிகாரனுக்கும் ஒரு பைத்தியக்காரனுக்கும் மனைவியா இருந்தவன் இப்ப இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவுக்கு மனைவியா மாறினா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு காலத்துல பிசாசுக்குரியவைகளுக்கும் அடிமையாகவும் அவனுக்கு கைக்கூலிகளாகவும் இருந்தோம். நாம் தவறுகளை உணர ராஜாதி ராஜாவுக்கு, நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாய், பரிசுத்த மனவாட்டிகளாய் மாறுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
யாரு இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி? சுத்தமும் பிரகாசமுமான வெண்மையான உடை உடுத்தினவள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு மணவாட்டி எப்படிப்பட்டவள்? சுத்தமும் பிரகாசமான உடை உடுத்தி வெண்மையாய் வருகிறவள் சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு தன் பிழைகளை உணர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட்டு நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தான் கிறிஸ்துவின் மணவாட்டி. அல்லேலூயா. பிழைகளை உணரணும், அடுத்தவங்களை அடுத்தவங்களுடைய பிழைகளை சுட்டி காட்டுகிறதுல இருக்கிறதான வீரியம், வேகம், நம்ம காரியத்தை உணர்றதுல என்ன செய்யணும்? சொல்லுங்க. தப்புன்னு உணர்ந்தா அதை போய் அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? நான் செஞ்சது தப்புத்தேன்னு எனக்கு உணர்த்தப்படுதுன்னா போய் சம்பந்தப்பட்டவங்ககிட்டையும் கர்த்தரிடத்திலையும் அறிக்கை செய்யணும். முதலாவது கர்த்தரிடத்துல, ரெண்டாவது சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆமென்னு சொல்லுங்களேன். அப்படி செய்யலைன்னா நான் அந்த தப்பை மறைக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரிடத்துல ஈஸியா யாருக்கும் தெரியாம அந்த மூலையில உட்கார்ந்து மூசு அழுது மன்னிப்பு வாங்கிடலாம். ஆனா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட வாங்கினா மட்டும் பார்த்தாது, ஆண்டவர்கிட்ட போய் அதை ஒப்புரவானா மட்டும் போதாது. ஆண்டவர் வந்து பொத்தாம்பதுவா என்ன செய்தார்? சரி மன்னிச்சுட்டேன்ப்பா, நீ செஞ்சதை நீ உணர்ந்துட்டே மன்னிச்சுட்டேன், போ சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போம்பார். நீ யாருக்கு விரோதமாய் பாவம் செய்த, யாரை அடிச்ச, யார்கிட்ட மீறி நடந்த, யாருக்கு விரோதமா துரோகம் பண்ணி அவங்ககிட்ட போய் என்ன செய்ய? அறிக்கை செய்ய. செஞ்சாதேன் அது முழுமை அடையும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி பழகணும். தாழ்மைப்படத்தான் தேவனுடைய உயர்வு நமக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாழ்மைப்படாத, நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் சொல்றேன், 100 பாவம் செஞ்சுட்டு கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம். ஆனா ஒரு பாவத்தை போய் ஒருத்தனுக்கு விரோதமா செஞ்சதை, ஒருத்தன் அபகரிச்சதை திருப்பி கொண்டு கொடுத்து மன்னிப்பு கேட்கறது அவ்வளவு சாதாரணமா மாம்சம் விடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படிப்பட்ட அனுபவங்களை தந்தார். அது ரொம்ப கடினமான காரியமா இருந்தது, ரொம்ப கடினமா இருந்தது. எப்படி போய் அவங்ககிட்ட போய் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட 100 தடவை மன்னிப்பு கேட்டாச்சு. ஆண்டவர் சொல்ல, நான் மன்னிச்சுட்டேன்டா, நீ போய் கொடுறாங்கிற திருப்பி. அவன்கிட்ட வந்து வாங்கினேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்லிடுறேனே, அந்த காலத்தில் டீ வாங்க போனோன்னா 50 காசு டீ. நான் சின்ன பிள்ளையில 50 காசு தான் டீ. அந்த காந்தி மைதான பொட்டலில் போய் வாங்குவோம் 50 காசு டீ. நான் 5 ரூபாயை கொண்டு போனேன். 5 ரூபாயா கொண்டு போய் 50 காசுக்கு டீயை 3/4 ரூபாய்க்கு டீயை வாங்கணும். 1.5 டீ 1 டீ அப்படின்னு சொல்லுவோம்ல. 50 காசு 1 டீ, 3/4 ரூபாய்க்குன்னா 1.5 டீ. நான் வாங்கிட்டு சில்லறை கேட்டேன், சில்லறை கொடுத்தார். அவர் என்ன செஞ்சிட்டா, மறந்து போய் 5 ரூபாயை வாங்கி அவர் கையில் வச்சுக்கிட்டு 4,000 ரூபாய் எடுத்தார். 4,000 ரூபாய் எடுத்து 5 ரூபா மேலே வச்சு 9,000 ரூபா கொடுத்துட்டார். நான் ஒன்றும் அவர்கிட்ட களவாண்டுட்டு வரல. நான் கொடுத்தது எவ்வளவு? 5 ரூபா. எனக்கு கொடுக்க வேண்டியது 4.50. அதை எடுத்து 5 ரூபா தாள் மேலே வச்சு அப்படியே கொடுத்துட்டார். 10 ரூபான்னு மனசில் நினச்சிக்கிட்டு கொடுத்துட்டார். நல்ல வேலையாக போச்சுடான்னு அந்த வயசில் ரட்சிக்கப்பட முன்னாடி பையில வச்சுக்கிட்டு வீட்டில் 4,000 ரூபாயை கொடுத்துட்டு 5 ரூபா சொலையா என்ன செஞ்சிருச்சு, ஒரு நாள் சம்பளம்ங்க எனக்கு. நான் 15 வயசுல மில்லில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், 5 ரூபா டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு 5 ரூபாயை வாங்கிட்டு வருவோம். இது ஒரு டீ வாங்க போன நேரத்தில் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சேன்னு அந்த நாளில் ஒரு ஆனந்தம் இருந்தது. ரட்சிக்கப்பட்டு திருவிருந்து எடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை போய் கொண்டு குடுறாங்கிறாரு. குடுறான்னா 5 ரூபான்னா ஒரு நாள் சம்பளம்ங்க. நான் வந்து வாங்கினது 12-13 வயசுல, நான் ரட்சிக்கப்பட்டது 15-16 வயசுல, உணர்த்தப்படுறது 18 வயசுல. எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பம்போது எனக்கு டெய்லி 50 காசு தருவாங்க எங்க அம்மா. சேர்த்து வச்சு 5 ரூபாயை சேர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு பார்த்துக்கங்க. சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பலப்படுத்தி கொண்டு ஆவியில தைரியத்தை வரவைத்து கொண்டு அந்த 5 ரூபாயை மறுபடியும் கொண்டு போய் ஒரு டீ வாங்கிட்டு அதுக்கு கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 5 ரூபாயை நடுக்கத்தோடு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். என்ன அப்படின்னாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 5 ரூபா கொடுக்கும்போது நீங்கள் 10 ரூபாய்க்கு சில்லறை கொடுத்துட்டீங்க. அப்போம்போது நான் வாங்கிட்டு போயிட்டேன், தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டேன், மன்னிச்சுக்கங்க, அதை திரும்பி வாங்கிக்கோங்க. என்ன அவர் இப்படி என்னை மேலையும் கீழையும் ஒரு 3 தடவை பார்த்தார். இவன் பைத்தியமா இல்லை நெசமாத்தான் இருக்கானான்னு பார்த்தாரு. பார்த்துட்டு சரி போ அப்படின்னாரு. அவர் வந்து இந்து மனுஷன், நல்ல வேலை அடிக்கலை, ஆமென் சொல்லுங்களேன். அப்படி பார்த்துட்டாரு. எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கொடுத்துட்டு வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ கீழ்ப்படிஞ்சினார், ஆமென் சொல்லுங்களேன். 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்
பாண்டியன் ஒன்றரை கண்ணேன்னு சொல்லுவாங்க. அவர் காலமாயிட்டார். அவர் சூப்பராக டீ போடுவார். ரொம்ப கோபக்காரது, அடிச்சிருவாருன்னே பயம். நான் சின்ன பையன் தானே. திருப்பி கொண்டு கொடுக்கும்போது அவர் மாதிரியா பார்த்தாரு பாருங்க. அந்த காலத்திலே நீ 5 ரூபாய் தெரியாம நான் கொடுத்தேன் வாங்கிட்டு போயிருவேடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. அதை செஞ்சதுக்கு அப்புறம் தாங்க விடுதலையே. நான் ஒரு திருவிருந்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு திருவிருந்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே நீ தப்புன்னு உணர்த்திட்டு நான் அதை செஞ்சிருவேன்னு ஒப்பு கொடுத்துட்டு எடுத்தாச்சு. எங்க இதுல மாசம் திருவிருந்து கிடையாது. எங்க சபையில 6 மாசம் 9 மாசத்துக்கு ஒருக்க அடுத்த திருவிருந்தில் சொல்றாரு, போன திருவிருந்தில் ஒப்பு கொடுத்தீங்களடா கொண்டு குர்றாங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பயங்கர போராட்டம், லேசு கிடையாது. அதை செய்யும் பொழுது ஆவிலே ஒரு விடுதலை. உங்க பிழைய கர்த்தர் உணர்த்தினார்னா தேவனிடத்துல முதல்ல மன்னிப்பு கேளுங்க. சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் சாரி கேளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை எவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி, நான் பயந்த மாதிரி அடிச்சுருவாங்களோ அப்படின்னாலும் அடினாலும் வாங்கிட்டு வந்துருங்க. செஞ்ச தப்புக்கு தானே. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தன் பிள்ளைகளை உணர்கிறவனை போல ஒரு பாக்கியவான் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆராய்ந்து பார்த்து உணர்த்துவதற்கு இடம் கொடுங்க. எல்லாம் அப்படி எழும்பி நிற்போமா? ஜீசஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீங்க உணர்த்தும் போது நான் உணர்ந்து அதை அறிக்கை செய்து அப்படியே விட்டுவிட, அப்படியே மன்னிப்பு கேட்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரணும். தன் பிள்ளையை உணராத எல்லாரும் மற்றவர்களுடைய பிள்ளையை காண்கிறவர்களாய் இருப்பார்கள். ஏன் ஆண்டவர் தன் பிள்ளையை சொல்லியிருக்கார் தெரியுமா? தன் பிள்ளையை பார்க்கிறவன் மற்றவர்களை குற்றம் சாட்டவே மாட்டான். நானே இவ்வளவு மோசமான, இவ்வளவு குறைவுடையவனாய் இருக்கையில் நான் மற்றவர்களை சொல்லுவதற்கு எம்மாத்திரம் என்ற தாழ்மை அவனுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. மற்றவர்களை கை நீட்டி நீ குற்றம் சொல்லுகிறது உண்டானால் நீ உன் குறையை உணரவில்லை என்பதுதான் வெளிச்சம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற குறைகளை, என்னிடத்தில் இருக்கிறதான பிழைகளை நான் உணரன் ஆண்டவரே. வாயை திறந்த பட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை அங்குலமா ஆண்டவர் அறிஞ்சிருக்காருங்க. உங்க நினைவை தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ என்ன யோசிக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் அதற்கு முன்னதே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே என்னை சுத்திகரியும். தேவனே என் குறைகளை உணர்த்தும். நான் அறிக்கை செய்து, நான் உணர்ந்து, நான் சீர்பட விரும்புகிறேன். அப்படி சொல்லுங்களேன். சொல்லுங்க. உங்களுக்கு வர்ற மேன்மையை ஒரு பயலும் தடுக்க முடியாது. யாரும் குறுக்க நிக்க முடியாது. கர்த்தர் உயர்த்தும் போது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துற உயர்வுக்கு அளவே கிடையாது. யாரும் அந்த உயர்வை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நீ கீழ்ப்படியாம போன அந்த உயர்வுக்கு உன்னை கொண்டு போக ஒருவரால முடியாது. அதற்கு ஆப்போசிட்டா சத்ரு உன்னை கீழே பாதாளத்துக்கு கொண்டு போயிருவான். ஜாக்கிரதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என் உட்காருதலையும் என் எழுதலையும் அறிந்திருக்கிறவரே, என் பிழைகளை நீர் எனக்கு காட்டி கொடுப்பீரானால், எனக்கு உணர்த்துவீரானால் நான் அதை அறிக்கை செய்கிறேன், ஒத்துக்கொள்ளுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், சமாதானம் பெறுகிறேன். சொல்லுங்க. தப்புன்னு ஒத்துக்கிறவன் தான் தேவனுக்கு முன்பதாக ஒரு நீதிமான். ஹல்லேலூயா. அது அவ்வளவு சாதாரணமா மாம்சம் விடாது. மாம்சம் அப்படி ஒத்துக்கிடாது. ஆனா உடைக்கப்படு, தாழ்மைப்படு. ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு அதுதான் தடை. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. சொல்லுங்க, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அவரை விட்டு உன்னை தூரப்படுத்துற அந்த கடினம் இருதயம் உன்னை விட்டு தூரமாகட்டும்.
உன் கடின இருதயம் தான் கர்த்தரை உன்னை தூரப்படுத்தும், உன்னை விட்டு தூரப்படுத்தும். அந்த கடின இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்து, என்ன நினைச்சாலும் கவலைப்படாத. யார் என்ன நினைச்சாலும் கவலைப்படாத. என்ன நினைப்பாங்க, நான் போய் அவங்ககிட்ட போய் சாரி கேட்கறேன், என் இமேஜ் என்ன ஆயிடும், டேமேஜ் ஆயிடும்ல. உன் இமேஜ் டேமேஜ் ஆனா பரவாயில்ல, உன் வாழ்க்கை லைஃபே டேமேஜ் ஆயிடும். உன் லைஃபை விட உன் இமேஜ் பெருசு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ இமேஜை பாதுகாக்கிற, கர்த்தர் உன் லைஃபை பாதுகாக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரோடு போராடிக்கிட்டு இருக்காரு. நீ உன்னை உணரு, நீ உன் பிழையை என் சமூகத்தில் அமர்ந்திருந்து உணர்ந்து சரிப்படு. நான் உன்னை உயர்த்துறதுக்கும் உன்னை விடுவிக்கிறதுக்கும் உன்னை பயன்படுத்துறதுக்கும் அதுதான் தடைன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படிப்பட்ட நிலைமை உன் உயர்வுக்கு அதுதான் தடைக்கல். ஜீசஸ். ஹalleluya. மாறுறம்பான்னு சொல்லு, திருந்துறம்பா, உடைக்கப்படுறம்பா, போய் மன்னிப்பு கேட்க நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அது உன்னை விட சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம், அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் கேளு. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். தகப்பனே, அப்படி நீ செய்ய போறதற்காக ஒவ்வொருவரையும் அந்த அபிகாயிலை போல உணர்வுடைய மகளா, கணவன் செய்ததை மனைவியும் மனைவி செய்ததை கணவனும் பொறுப்பெடுத்து, நான் செய்த தவறா இருக்கட்டும், நான் செஞ்சதான் தப்புன்னு தாழ்த்துகிற ஒரு மனநிலைமை வரட்டும்ப்பா. கர்த்தர் அப்படி உணர்வுள்ள இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் சிருஷ்டித்திருங்க. அதுதான் உம்முடைய பார்வையில விலையேறப்பெற்றது. அப்படி மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.